மிக்ஸாம் புயலுக்கு தமிழக அரசு வந்து மத்திய அரசு 38,000 கோடி வந்து இழப்பீடு நிதி கேட்டுச்சு. டிசம்பர் மாதம் 17, 18 மாநில அரசு வந்து கேட்டுச்சு மத்திய அரசு. ஆனால் 222 கோடி தான் தற்போது ஒதுக்கி அரசாணை மத்திய அரசு வெளியிட்டு இது அதிமுக எப்படி? இல்ல, அதான் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2015 நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்த்தா 1.5 லட்சம் கோடி கேட்டிருக்கோம் நாம. அதாவது ஒக்கி புயல், அதே போல வர்தா புயல், அதே போன்று இது சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயல், இப்படி பல்வேறு புயல்கள்லாம் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு தாக்கியிருக்க நிலையில மொத்தம் நாம கேட்டது பார்த்தா 1.5 லட்சம் கோடி. ஆனா யானை பசி சோழப்பரின்றது போல இதுவரையில 7,000 கோடி தான் இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கு. அதான் சொல்றேன், மத்தியில் ஆளுகின்ற அத தேசிய கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அதே போல வந்து பிஜேபி இருந்தாலும் சரி, 10 வருஷம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டா உடனடியாக அங்கே வாரி வழங்குறது. ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வரி கொடுக்கறது இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமமாக பங்கிட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு வடக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதினா இது எந்த சூழ்நிலை நிச்சயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நிச்சயமா வந்து பார்க்க முடியும். அதனாலதான் வந்து பொதுச்செயலாளர் தெளிவா சொன்னாரு, தேசிய கட்சிகள் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 வருஷம் மத்தியில வந்து திமுக இருந்து அவங்களாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி. ஏன்னா உத்தரவு ஒரு இடத்துல இருந்தாங்க, இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது, குறிப்பா தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது. அது குறிப்பா தமிழ்நாட்டை வந்து ஓர வஞ்சனையோடு பாக்குறாங்க. இந்த நிலை மாற்றணும். அதுக்காக என்ன பண்ண, ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே செஞ்சிருந்தா கரெக்டா யாருக்கு என்னென்ன போஷனோ அந்த போர்ஷன் படி பாத்தீங்கன்னா அந்த பங்கு படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். ஆனா அதை செய்யலையே. செய்யாம இன்னைக்கு வந்து பாத்துறாங்க, மாநில உரிமைகள் காப்போம், தமிழ்நாடு மக்களை காப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொன்னா, இன்னைக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானை ஏறி வைகுண்ட பார்த்தா தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியாது ஸ்டாலின். இன்னைக்கு போய் வடநாட்டில் போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண போறாராம். கேலி கூத்தான ஒரு விஷயம் இது. அந்த மாதிரி 17 வருஷம் மாநில தன்னாட்சி, நிதி தன்னாட்சியை இது பேணி காப்பதற்கு அன்னைக்கே இதை மாதிரி செஞ்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு தவற விட்டுட்டாங்க. அதெல்லாம் பொதுச்செயலாளர் சொன்ன, தேசிய கட்சிகள் ஒரு பிரயோஜனமே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய எம்பிகள் தமிழ்நாடு நலன் காப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகளை வந்து முன்னின்று தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுத்தவருக்கு குரல் கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்லோகனே வச்சோம். தமிழர்கள் உரிமை காப்போம், தமிழ்நாடு உரிமையை மீட்போம் சொல்லிட்டு. அந்த வகையில் எங்களுடைய உரிமைகள். எனவே மத்திய அரசால வந்து காங்கிரஸ் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஒத்துழைப்போட திமுக ஒத்துழைப்பு கொடுத்து நடந்த சூழ்நிலையும், பிஜேபி திமுக ஒத்துழைப்பு நடந்த சூழ்நிலை எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. எல்லா வகையிலும் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களே ஒழிய வேற எந்த ஒரு பணியும் செய்யல. அதனாலதான் சொல்றோம், ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய உரிமை வந்து தமிழ்நாடு உரிமையை காப்போம். இதுதான் எங்களுடைய கோஷம். ஓகே.